வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம சிஸ்டம் என்ற ஹிந்தி படத்தை தான் பார்க்க போறோம். படத்தோட ஒன்ன இன்னும் பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் எந்த கேஸும் தோக்காத அட்வொகேட் ரவியோட பொண்ணு தாங்க நேகா. பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா இருக்கிற நம்ம நேகாவோ 10 கேஸ் ஜெயிச்சுட்டா தன்னோட ஃபேர்ம்ல ஜாயின் பண்ணிக்கலான்னு அவங்க அப்பா சொல்றாரு. ஆனா நேகாவோ தன்னோட முதல் கேஸ்லயே திணறிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல தான் கோர்ட்ல ஸ்டெனோகிராஃபரா ஒர்க் பண்ணிட்டு இருக்க நம்ம சரிகாவோட சஜஷன் மூலமா தன்னோட முதல் கேஸை நேகா ஜெயிக்கிறாங்க. இதுக்கப்புறம் சரிகாவோட ஹெல்ப்போட 9 கேஸை ஜெயிச்சிடுறாங்க. ஆனா அவங்களோட 10வது கேஸ்ல அவங்க அப்பாவுக்கு எதிராகவே ஆஜராக வேண்டியது இருக்கு. அந்த 10வது கேஸ்ல யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத ஒரு ட்விஸ்ட் வருதுங்க. அந்த ட்விஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே இந்த முழு படத்தையும் பார்க்கலாம் வாங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல தப்பே செய்யாத ஒரு நபரை குற்றவாளியாக்கி ஜெயில அடைச்சிடுறாங்க. அப்ப அவரை மீட் பண்ற ஒரு வக்கீல் ஷாமோ, கவலைப்படாத, நம்ம ஹைகோர்ட்ல அப்பீல் பண்ணலாம்னு சொல்றாரு. ஆனா அதுக்கு அந்த நபரோ, எனக்கு ஹைகோர்ட்ல அப்பீல் பண்ற அளவுக்கு காசுலாம் கிடையாது, இதோட எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி அவர் அங்கிருந்து அனுப்பிடுறாருங்க. இதுக்கப்புறம் அந்த நபரோ அந்த ஜெயிலுக்குள்ளேயே தூக்கு போட்டு தொங்கி இறந்து போயிடுறாருங்க. இதுக்கப்புறம் கோர்ட்ல ஸ்டேட் ஹோஸ் ஜெகதீஷ் சிங்னுக்கு ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கு. ஸ்டேட் சார்பா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இருக்க நேகா வாதாடுறாங்க. ஜெகதீஷ் சிங் சார்பா அவங்களோட வக்கீல் வாதாடுறாங்க. அப்ப கோர்ட்ல இன்ஸ்பெக்டர் ராதியோ இன்ஃபார்மர் மூலமா எக்லிக்ஸ்ன்ற நைட் கிளப்ல போதைப் பொருள் விற்கிறதா எனக்கு தகவல் வந்துச்சு. இதெல்லாம் டீமோட நேரா அங்க போனேன். அங்க எக்லிஸ்போட ஓனர் ஜெகதீஷ் சிங்கோ பாத்ரூம்ல ஒழிஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இதனால கதவை உடச்சுக்கிட்டு உள்ள போய் அவரை அரெஸ்ட் பண்ணோம். அவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல அவரோட பிளட்ல கோக்கைன் இருந்தது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அது மட்டும் இல்ல, பாருக்குள்ள இருந்த ஒரு டிராயர்ல 100 ml கோக்கைனை ரெக்கவர் பண்ணதாகவும் சொல்றாருங்க. அப்ப ஜெகதீஷ் சிங்கோட வக்கீலோ, நீங்க ரெக்கவர் பண்ண கோக்கைன்ல ஜெகதீஷ் சிங்கோட பிங்கர் பிரிண்டும் இல்ல, நீங்க ரெக்கவர் பண்ணும் போது பக்கத்துல ஜெகதீஷ் சிங்கும் இல்ல, அதனால பாரனுக்கு வேற ஒருத்தர் கூட அந்த கோக்கைனை அங்க வச்சிருக்கலாங்கன்னு சொல்றாருங்க. அப்ப நம்ம நேகாவோ ஜெகதீஷ் சிங் கிட்ட உங்க பாரை யாரெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஜெகதீஷ் சிங், யாரு வேணாலும் உள்ள வந்துட்டு போலாம், நானே அங்க இருக்கிற சிசிடிவி கேமரா மூலமா தான் என்னோட ஒர்க்கர்ஸையே கண்காணிப்பேன், ஆனா இப்ப அந்த சிசிடிவி கேமராஸ் ஒர்க்கிங் கண்டிஷன்ல இல்லைன்றாருங்க. அப்ப ஜட்ஜோ நேகா கிட்ட ஜெகதீஷ் சிங் தான் போதைப் பொருளை வித்தான்றதுக்கான ப்ரூஃப் வேணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஹியரிங்க்கு வர சொல்லிடுறாருங்க. அப்ப வெளியே வர நேகா கிட்ட சீனியர் அட்வொகேட் நம்ம அலாவத்தோ, இனிமேல் இந்த கேஸை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்றாரு. அப்ப நேகாவோ, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு சொல்லி கேட்கறதுனால நான் ஹோஸ்ட் சொல்றேன்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாருங்க. இதுக்கப்புறம் கோர்ட்ல ஸ்டெனோகிராஃபரா ஒர்க் பண்ணிட்டு இருக்க நம்ம சரிகாவோ ஈவினிங் வீட்டுக்கு போறாங்க. அவங்களுக்கு குசும்னு ஒரு பொண்ணு இருக்குங்க. அவங்க ஹஸ்பண்டுக்கு ஒரு ஆக்சிடென்டால நடக்க முடியாம போனதுனால அவர் வீட்டுல ரெஸ்ட் எடுத்துட்டு தான் இருக்காங்க. இப்ப அவங்க ஃபேமிலியே நம்ம சரிகா தான் பாத்துக்கிறாங்க. அப்ப குசுமோ, நான் சயின்ஸ்ல 96 மார்க் வாங்கியிருக்கேன், அது மட்டும் இல்லாம சயின்ஸ் ஃபேருக்கு செலக்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான ஃபார்மையும் காமிக்கிறாங்க. ஆனா அங்க போறதுக்கு எனக்கு விருப்பமே இல்ல, ஏன்னா ஃபார்மே ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு, அப்புறம் பூனே வேற போனோம், அப்பா இல்லாம நான் எப்படி இருக்கிறதுன்னு சொல்றாங்க. அதுக்கு சரிகாவோ, பணத்தை பத்தி நீ கவலைப்படாத, அதுக்கு நான் இருக்கேன், பணத்தை மட்டும் நீங்க பாத்துக்கோன்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் நேகாவோ அட்வொகேட் அலாவத்துக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் மூலமா எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு கேட்டு பாக்குறாங்க. ஆனா எந்த வித ரிப்ளையும் அவர்கிட்ட இருந்து வரலங்க. இதுக்கப்புறம் நேகாவோ அவங்களோட வீட்டுக்கு வராங்க. அவங்க அப்பா ரவியோ ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான அட்வொகேட்ங்க. அவங்க ஃபர்மோட 25th ஆனிவர்சரின்றதுனால அவங்க கிளைண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அவங்க வீட்டுல பார்ட்டி கொடுத்துட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் நேகா கிட்ட அவங்க அப்பாவோ, என் ஃபர்ம்ல உன்னை ஏன் பார்ட்னரா சேர்க்கலனா எதுவும் உனக்கு ஈஸியா கிடைச்சிடக்கூடாது, ஏன்னா நீ இங்க ஜாயின் பண்ணும்போது அங்க இருக்கிறவங்களுக்கு நீ ரொம்ப டிசைனிங்கா இருக்கணும், அதனால எந்த கேஸும் தோக்காம 10 கேஸ் நீ ஜெயிச்சுட்டு வா, கண்டிப்பா என்னோட ஃபர்ம்ல பார்ட்னரா ஆக்குறேன்னு சொல்றாரு. அதுக்கு நேகாவும் ஓகேன்னு ஒத்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் ரவி கொடுத்த பார்ட்டியில அவங்க முக்கியமான கிளைண்டான பிரதர் விக்ரமும் கலந்துக்கிறாரு. அவர் யூஸ் பண்ண கிளாஸ அவருக்கே தெரியாம யாரோ எடுத்துட்டு போறாங்க, ஆனா அது யாருன்னு தெரியலங்க. இதுக்கப்புறம் நேகாவுக்கு ஆலோக் தான் ஒரு பிரதர் இருக்காரு. இப்ப ரவிக்கு ஆலோக் தான் ஜூனியரா இருக்காருங்க. அடுத்த நாள் காலையில கோர்ட்டுக்கு நேகா கார்ல போயிட்டு இருக்கும் போது குறுக்க நம்ம சரிகா வந்துடுறாங்க. அவங்கள பார்த்த உடனே நானும் கோர்ட்டுக்கு தான் போறேன், கார்ல இறங்குன்னு சொல்லிட்டு நம்ம நேகா கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப சரிகாவோ கேஸ் எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்கும் போது நேகாவோ டஃபா இருக்குன்னு தான் சொல்றாங்க. அப்ப சரிகாவோ, எப்போதுமே நம்ம குற்றவாளி என்ன செஞ்சான்னு தான் பாக்குறோம், ஆனா அவருக்கே தெரியாம என்ன செஞ்சதுன்னு நம்ம கவனிக்கிறதுலன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல காரை நிறுத்த சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதனால நேகாவோ சரிகா சொன்ன மாதிரியே குற்றவாளியோ அவருக்கே தெரியாம வேற ஏதாவது செஞ்சிருக்காருன்னு செக் பண்ணி பாக்குறாங்க. இதுக்கப்புறம் அடுத்த நாள் கோர்ட்ல நேகாவோ ஜெகதீஷ் சிங்கோ ஏற்கனவே அவங்களோட பார்ல சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகலன்னு சொல்லியிருக்காரு. ஆனா அதை சரி பண்றதுக்கு அவர் எந்த வித நடவடிக்கையும் எடுக்கல. ஃபுட் அண்ட் சேஃப்டி ஆக்ட் ஆஃப் 2006 படி செக்ஷன் 62ல என்ன மென்ஷன் பண்ணிருக்குன்னா, ஒரு அஃபென்ஸ் கம்பெனிலயோ இல்ல ரெஸ்டாரண்ட்லயோ நடந்தா அது ஓனரோட கேர்லெஸ்னஸ்னால நடந்தா அந்த ஓனர் தான் குற்றவாளியா கருதப்படுவார்னு மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. இது கேட்ட உடனே ஜட்ஜோ, ஜெகதீஷ் சிங் அவரோட பார்ல போதைப் பொருளை விற்கிறதுக்காக தான் சிசிடிவி கேமராவை சரி பண்ணாமலே வச்சிருந்திருக்காரு,
இதை வச்சு அவர் தான் குற்றவாளின்னு டிசைட் பண்ணி அவருக்கு 10 வருஷம் ஜெயிலும் 2 லட்சம் ஃபைன் கட்டணும்னு தீர்ப்பு சொல்லிடுறாருங்க. இதனால சரிகாவோட சஜஷன் மூலமா நேகாவோ தன்னோட ஃபர்ஸ்ட் கேஸை வின் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் சரிகாவை மீட் பண்ற நேகாவோ உங்களால தான் நான் கேஸ் ஜெயிச்சேன்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்றாங்க. அதுக்கு சரிகாவோ அதுக்கு நீங்க ஒரு டீ வாங்கி கொடுத்தா போதும்னு சொல்றாங்க. அப்ப கோர்ட் ரிப்போர்ட்டர் ராகாவோ நம்ம சரிகாவை மீட் பண்றாங்க. அதாவது சரிகா தான் கோர்ட்ல நடக்கிற எல்லா விஷயத்தையும் டிரான்ஸ்கிரிப்டா ரெடி பண்ணி நம்ம ராகவ் கிட்ட கொடுக்குறாங்க. அதை அவர் ஆன்லைன்ல போஸ்ட் பண்ணிடுவாருங்க. இதுக்காக சரிகாவோ நம்ம ராகவ் கிட்ட இருந்து பேமெண்ட்டும் வாங்கிக்கிறாங்க. இதுக்கப்புறம் வீட்டுக்கு டைம் ஆயிடுச்சதுனால சரிகாவோ இன்னொரு நாள் நம்ம டீ சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் வீட்டுக்கு வர நேகா கிட்ட அவங்க அப்பா ரவியோ அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத நேரத்துல அவங்களோட நெக்லிஜென்ஸ் வச்சு அடிச்ச பாத்தியா அதோட சூப்பர் மூவ்னு சொல்லிட்டு அவங்கள பாராட்டுறாரு. அடுத்த நாளே நேகாவோ ஒரு காஃபி ஷாப்ல சரிகாவை மீட் பண்றாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் கேஸுக்கு நீ சஜஷன் கொடுத்த மாதிரி அடுத்த கேஸுக்கும் ஹெல்ப் பண்ண முடியுமா, உனக்கு மந்த்லி 10,000 தரேன்றாங்க. அப்ப நம்ம சரிகாவுக்கும் பண தேவை இருக்கிறதுனால மந்த்லி 20,000 கோர்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் 7 PM வரைக்கும் ஒர்க் பண்ணலாம், வீக்கெண்ட்ல வரமாட்டேன்றாங்க. அதுக்கு நம்ம நேகாவும் ஒத்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த விஷயம் கோர்ட்டுக்கு தெரிஞ்சா என்னோட வேலை போயிடும்னு சொல்றாங்க. நேகாவும் அது தெரியாம நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் இன்ஃபுளுசர் இனாயாவோ நம்ம பில்டர் விக்ரமோட வீட்டுக்கு போறாங்க. ஆனா அதை யாருக்கும் தெரியாம ஒருத்தவங்க ரகசியமா போட்டோ எடுக்கிறாங்க. உள்ள போற நம்ம இனாயாவோ விக்ரம ஹக் பண்றாங்க. அதையும் அவங்க ரகசியமா போட்டோ எடுக்கிறாங்க. ஆனா அது யாருன்னு தெரியலங்க. இங்க பார்க்கிங் ஏரியால இருக்கிற காருக்குள்ள இருக்கிற நேகாவோ உள்ள அவங்க பாய் ஃப்ரெண்ட கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இன்ஸ்பெக்டர் ராத்தியோட ஒய்ஃபோ பிரசவத்துக்காக அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறதுனால நம்ம சரிகாவோட இன்ஸ்பெக்டர் ராத்தியோ பேட்டர் பண்ணிட்டு இருக்காருங்க. முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சரிகாவோ அங்க இருந்து அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. நேகாவோட அடுத்த கேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ருக்ஸானான ஒரு சின்ன பொண்ணை புரோமத்துன்னு ஒரு கவர்மெண்ட் ஆபீசரும் ரேப் பண்ண ட்ரை பண்ணிருக்காரு. இதனால ஹோம்ல இருக்க ருக்ஸானாவை நம்ம நேகா சந்திக்கிறாங்க. அவங்க கிட்ட என்ன ஏஜ்னு கேட்கும் போது அவங்க 19 சொல்றாங்க. ஆனா அதுக்கு மேல எந்த வித பதிலும் சொல்லாம என்ன சீக்கிரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருங்கன்னு சொல்லி அழுகுறாங்க. இதுக்கப்புறம் நேகாவோ சரிகாவோ அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு இந்த கேஸை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. அப்ப இது ப்ராஸ்டியூட் கேஸ் சம்பந்தமா இருக்கிறதுனால அதுக்கான ரூல்ஸை கண்டிப்பா பாத்துக்க சொல்றாங்க. அடுத்த நாள் கோர்ட்ல நம்ம பிரமோத்துக்கு ஆஜராகிற வக்கீலோ 2 பேருமே அடல்ட்ஸ், 2 பேருமே விருப்பப்பட்டு பண்ணிருக்காங்க, அது எப்படி ப்ராஸ்டியூஷன் ஆக முடியும்னு வாதாடுறாரு. இதனால சரிகாவோ நேகா கிட்ட 2 பேருமே பிடிச்ச இடம் பார்த்தன்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம், அப்பதான் கேஸ் நம்மளுக்கு சாதகமாகும்னு சொல்றாங்க. ஆனா அடுத்த நாளே அந்த வக்கீலோ இவங்க 2 பேருமே பிடிச்ச இடம் பாத்தீங்கன்னா நம்ம ருக்ஸானாவோட அத்தை வீடு தான். இதனால 2 பேரும் சேர்ந்து உள்ள என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம், ஆனா அது சட்டவிரோதம் ஆகாதுன்றாரு. அன்னைக்கு ஈவினிங்கே நம்ம நேகாவோ சரிகாவோட அவங்களோட வீட்டுக்கு போறாங்க. சரிகாவும் அவங்க ஹஸ்பண்ட் லக்ஷ்மணியும் அவங்க பொண்ணு குசுவையும் அவங்க கிட்ட அறிமுகப்படுத்துறாங்க. அப்பதான் நேகாவோ உங்க ஹஸ்பண்டுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேக்குறாங்க. ஒரு ஆக்சிடென்ட்ல இப்படி ஆயிடுச்சு, ஆனா தப்பு அவர் மேல இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப நேகாவோ சரிகா கிட்ட அந்த பொண்ணை பார்த்தா அண்டர் ஏஜ் மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. உடனே சரிகாவோ அந்த பொண்ணு அண்டர் ஏஜ்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டா நம்மளுக்கு கேஸ் சாதகம் ஆயிடும்ன்றாங்க. அடுத்த ஹியரிங்ல அந்த பொண்ணு அண்டர் ஏஜ்னு ப்ரூவ் பண்றதுக்காகவே நேகாவோ கோர்ட்டுக்கு டாக்டரை வர வைக்கிறாங்க. அவங்க கிட்ட அந்த பொண்ணோட கை எக்ஸ்ரேயை காமிக்கிறாங்க. இந்த எக்ஸ்ரேயை வச்சு இந்த பொண்ணு எவ்வளவு ஏஜ்னு உங்களால சொல்ல முடியுமான்னு கேட்க டாக்டரும் இந்த எக்ஸ்ரேல பாத்தீங்கன்னா growth plates வந்து விசிபிளா இருக்கு, அதாவது அடல்ட்ஸ் ஆனா பொண்ணுங்களோட growth plates அப்படியே மறைஞ்சு போயிடும், ஆனா இதுல growth plates விசிபிளா இருக்கிறதுனால இந்த பொண்ணுக்கு 16 இல்ல 17 ஏஜ் தான் இருக்கும்னு சொல்றாருங்க. இதனால எதிர்ப்பு வக்கீலோ டாக்டர் கிட்ட எல்லாருக்கும் ஏஜ் ஆகும்போது எல்லாருக்குமே போன் டெவலப் ஆகுமான்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு அந்த டாக்டரும் ரேர் கேஸ்ல சிலவங்களுக்கு ஏஜ் போனாலும் போன் டெவலப் ஆகாதவங்களும் இருக்காங்கன்னு சொல்றாரு. ஸோ அந்த கேஸை வச்சு பார்க்கும்போது இந்த பொண்ணு ஏஜ் ஆயிருந்தாலும் போன் டெவலப் ஆகாம இருக்கலாமான்னு சொல்லிட்டு லாக் பண்ணிடுறாருங்க. அன்னைக்கு நைட்டு கோர்ட் ரிப்போர்ட்டர் ராகவோ நம்ம நேகாவுக்கும் ஒரு வீடியோ அனுப்புறாருங்க. அந்த வீடியோவை பாத்தீங்கன்னா ருக்ஸானாவு கிட்ட பிரமோதோ என்ன வயசுன்னு சொல்லி கேட்கிறாரு. அந்த பொண்ணு 15ன்னு சொல்றாங்க. இந்த வயசுல கூட ரொம்ப நல்லதா இருக்கும்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி அந்த பொண்ணு ஒரு ரேப் பண்ணிருக்காரு. நெக்ஸ்ட் ஹியரிங்ல இந்த வீடியோவை ஜட்ஜு கிட்ட காமிக்கிறதுனால அவரும் பிரமோத் குற்றவாளின்னு சொல்லிட்டு 30 வருஷம் ஜெயில் தண்டனை அவருக்கு கொடுத்துட்றாருங்க. இதுக்கப்புறம் சரிகாவோ அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு பையனுக்கு டியூஷன் எடுக்கிறாங்க. அவங்க டியூஷன் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் செலிப்ரேட் பண்றதுக்காக நம்ம நேகாவோ அவங்கள பாருக்கு கூப்பிடுறாங்க. இதுக்கப்புறம் நேகாவோட பார்ட்டியில அவங்களோட ஜூனியர் ராகவ் சரிகாவும் கலந்துக்கிறாங்க. அப்பதான் நேகாவோ ராகவ் கிட்ட எப்படி அந்த வீடியோ உனக்கு கிடைச்சதுன்னு சொல்லி கேட்கிறாங்க. ஆனா அவரோ எங்க சோர்ஸை நாங்க ரிவீல் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு சமாளிச்சிடறாருங்க. இதுக்கப்புறம் நேகாவோ நம்ம சரிகாவோட சப்போர்ட்டோட மொத்தம் 9 கேஸ் ஜெயிச்சிடுறாங்க. ஸோ சரிகாவோட ஹெல்ப்புக்காகவே நம்ம நேகாவோ அவங்க ஹஸ்பண்ட் லக்ஷ்மணுக்கு மூவிங் வீல் சேரும் அவங்க பொண்ணு சயின்ஸ் ஃபேர்ல கலந்துக்கிறதுக்காகவே அதுக்கு தேவையான புக்ஸையும் வாங்கி கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் பில்டர் விக்ரமும் அந்த இன்ஃபுளுசர் இனாயும் சேர்ந்து இருக்கிற மாதிரி யாரோ போட்டோ எடுத்தாங்களே, அந்த போட்டோவை நம்ம
விக்ரம் காமிச்சிருக்காங்க. அதை பார்த்த உடனே அவர் ஷாக் ஆறாரு. அதே நாள் சரிகாவோ ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு பையனுக்கு டியூஷன் எடுப்பாங்கல்ல, ஆனா இன்னைக்கு அவங்க கொஞ்சம் சீக்கிரமாவே டியூஷன் எடுக்க வந்திருக்காங்க. அன்னைக்கு நைட்டு விக்ரமும் அவங்க அட்வொகேட் ரவிக்கு கால் பண்ணி ப்ராப்ளம் சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு கூப்பிடுறாரு. நேராவோட லவர் அக்ஷய் கூட நம்ம ரவிக்கு கீழே தான் ஒர்க் பண்றாரு போல இருக்கு. அதனால ரவியோ அக்ஷயை கூப்பிட்டு நேரா விக்ரமோட வீட்டுக்கு கிளம்புறாருங்க. அன்னைக்கு நைட்டு நியூஸ் சேனல்ல இன்ஃபுளுசர் இனாயாவோ சூசைட் பண்ணிக்கிட்டதா நியூஸ் வருது. இதை பாக்குற நேகாவோ ஷாக் ஆறாங்க. அடுத்த நாள் கோர்ட்ல பாத்தீங்கன்னா ஹெட் ப்ராசிக்யூட்டர் அலாவத்தோ நம்ம நேகாவை கூப்பிடுறாரு. அவர்கிட்ட ஏசிபி குமார் இன்வெஸ்டிகேஷன் படி நம்ம இனாயாவை மர்டர் தான் பண்ணிருக்காங்க. பிரைம் சஸ்பெக்ட் பாத்தீங்கன்னா பில்டர் விக்ரம். அதனால நீ இந்த கேஸை நீ எடுக்கணும்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம நேகாவும் ஒத்துக்கிறாங்க. ஆனா வீட்டுல நேகாவோட அப்பாவோ நான் விக்ரமுக்கு சார்பா ஆஜராகிறதுனால இந்த கேஸ்க்கு எதிராக நீ வாதாடக்கூடாதுன்னு சொல்றாரு. அதுக்கு ரீசனா அவங்க அப்பாவோ ஹெட் ப்ராசிக்யூட்டரா இருக்கிற அலாவத்தோ நேரா என்கிட்ட மோத முடியாதனால மூலமா மோத ட்ரை பண்றாருன்னு சொல்றாருங்க. ஆனா நேகாவோ வீட்டுக்கு வர வரைக்கும் கேஸை எடுக்கலாமா வேணாமான் இருந்தேன், இப்ப கேஸை எடுக்கிறத கன்ஃபார்மே பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. இதனால அவங்க அப்பாவும் உன்னை நான் கோர்ட்ல மீட் பண்ணிக்கிறேன்னு சொல்றாருங்க. இதனால அடுத்த நாள் காலையிலே நேகாவோ அவங்க திங்ஸ் எடுத்துட்டு வீட்டுல இருந்து கிளம்புறாங்க. அப்ப அவங்க அம்மாவோ அவங்க அப்பா கிட்ட சொல்லி அவளை போக வேணான்னு சொல்றாரு. ஆனா அவங்க அப்பா ரவியோ கோர்ட்ல நான் அவளுக்கு எடுக்கிற லெசனுக்கு அப்புறம் அவளே திரும்பி வீட்டுக்கு வந்துருவாருன்னு சொல்லிட்டு உள்ள போறாருங்க. இதனால நம்ம நேகாவோ அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இதுக்கப்புறம் நேகாவோ சரிகாவுக்கு போன் பண்ணி நிலைமைய சொல்றாங்க. உடனே அவங்களும் நேகா தங்குறதுக்காக சின்னதா ஒரு வீடோ ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் நேகாவோ ஏசிபி குமார் கிட்ட இது ஏன் சூசைட் இல்லைன்னு சொல்றீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஏசிபி குமாரோ ஃபர்ஸ்ட் சூசைட் நோட் கிடைக்கல, ரெண்டாவது பாத்தீங்கன்னா அவங்க கழுத்தை நெரிச்சு கொண்டதுக்கான மார்க்ஸ் எல்லாமே கழுத்தை சுத்தி இருக்குது. இதுக்கப்புறம் இனாயாவோட பிளாட்டை நாங்க சர்ச் பண்ணும் போது இனாயாவும் விக்ரமும் சேர்ந்து இருக்கிற போட்டோஸ் எங்களுக்கு கிடைச்சிச்சு. ஆனா இந்த போட்டோஸ் எடுத்த மொபைல் போன் எங்களுக்கு கிடைக்கல. ஒருவேளை விக்ரம் அதை உடைச்சு போட்டிருக்கலாம், இல்ல எங்கேயாவது மறைச்சு வச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் அவங்களோட பிளாட்ல ஒரு உடைஞ்சு போன கிளாஸ் கிடைச்சிச்சு. அதுல நம்ம விக்ரமோட ஃபிங்கர் பிரிண்ட் இருந்துச்சு. அதே மாதிரி கொலை நடந்த நேரத்துல விக்ரமும் அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்தது அங்க இருக்கிற சிசிடிவி கேமராவை கன்ஃபார்மும் பண்ணுது. சோ இந்த ரீசனாலதான் விக்ரமும் நம்ம இனாயாவை கொலை பண்ணிருக்கலாம்னு அவர் சொல்றாருங்க. ஆனா இங்க விக்ரமும் ரவி கிட்ட அன்னைக்கு இனாயாவும் நானும் சேர்ந்து இருக்கிற போட்டோஸ் எனக்கு அனுப்பிச்சவங்களோ பணத்தை எடுத்துட்டு நேரா இனாயா அபார்ட்மெண்ட்டுக்கு தான் வர சொன்னாங்க. நானும் வந்தேன். அவங்களுக்காக ½ அன் ஹவரா டெரஸ்ல தான் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் யாரும் வராதனால அங்க இருந்து கிளம்பி போனதா சொல்றாரு. இதனால ரவியோ அவங்களோட அசிஸ்டன்ட் அக்ஷய் கிட்ட அந்த போட்டோஸ் எடுத்த போனையும் கண்டுபிடிச்சாகணும், அதே மாதிரி எந்த போன்ல இருந்து விக்ரமுக்கு இந்த மெசேஜ் வந்ததையும் நம்ம கண்டுபிடிச்சாகணும்னு சொல்றாருங்க. இதுக்கப்புறம் சரிகா கிட்ட நம்ம விக்ரமும் அவரை யாரோ பிளாக்மெயில் பண்ணதை ஒத்துக்கிறாரு. ஆனா நான் அவளை கொலை பண்ணுன்னு சொல்றாங்க. அப்ப சரிகாவோ இனாயாவோ விக்ரம் தான் கொலை பண்ணிப்பாருன்னு நினைக்கிறேன்றாங்க. ஆனா நேகாவோ என் ஃபாதரோட ஒரு ஃப்ரெண்டு தான் அவரு, ஆனா அவரு கொலை பண்ற அளவுக்கு போக மாட்டாருன்னு நினைக்கிறேன்றாங்க. இதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் ராத்தியோட வீட்டுல சரிகாவோ மேட்டர் முடிச்சுட்டு உட்காந்துருக்க மாதிரி காட்டுறாங்க. அப்ப சரிகாவோ இன்ஸ்பெக்டர் ரத்தி கூட நம்ம 2 பேருக்குமே கல்யாணம் ஆயிருக்கிறதுனால இதோட நம்ம அஃபேரை நிறுத்திக்கலாம்னு சொல்லிட்டு அவரோட போனை வாங்கிட்டு இவங்க போன் நம்பரையும் இவங்க அனுப்பிச்ச எல்லா மெசேஜையும் டெலீட் பண்ணி கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் கோர்ட்ல நம்ம விக்ரமும் நாட் கில்ட்டின்னு சொல்லிட்டு பெயில் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிருக்காரு. ஆனா அதுக்கு நேகாவோ விக்ரம் ஒரு பிக் பிசினஸ் மேன்ன்றதுனால அவருக்கு நீங்க பெயில் கொடுத்தீங்கன்னா இந்த இன்வெஸ்டிகேஷனே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு ரவியோ நம்ம விக்ரம் பிக் பிசினஸ் மேனா இருக்கிறதுனால ஜெயில இருந்து அவரோட பிசினஸ் டீலிங்க அவர் டீல் பண்ணவே முடியாது. அது மட்டும் இல்ல, நீங்க அவர் வெளிநாடுக்கு தப்பிச்சு போயிருவாருன்னு பயந்தா அவர் கோர்ட்லயே அவரோட பாஸ்போர்ட்டை சப்மிட் பண்ணுவார்னு சொல்லிடுறாரு. இந்த ரீசனால ஜட்ஜும் நம்ம விக்ரமுக்கு பெயில அசர்ட் பண்ணிட்டு அவரோட பாஸ்போர்ட்டை கோர்ட்ல சப்மிட் பண்ண சொல்லிடுறாருங்க. இதுக்கப்புறம் அக்ஷய் ரவி கிட்ட அந்த மெசேஜ் வந்த சிம்மை ட்ராக் பண்ணதுல அது இப்போ டீஆக்டிவேட்ல இருக்கு. அது யூஸ் பண்ண ஃபோனும் இப்போ நம்ம ட்ராக் பண்ணவே முடியல. ஒன்று அதை உடச்சிருக்கணும், இல்லை அது சுவிட்ச் ஆஃப்ல இருக்கணும். அந்த ஃபோனோட ஓனர்னு பார்த்தீங்கன்னா அப்துல் பாஷான்ற பேர்ல இருக்கு. ஆனால் அவரோ 1 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த ஃபோனை தொலைச்சதா சொல்றாரு. இதுக்கப்புறம் ஏசிபி குமாரை கூட்டிட்டு நேகாவும் அவங்க ஜூனியரும் இனாயாவோட அபார்ட்மெண்ட்டுக்கு வராங்க. அங்க சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்த்ததுல நம்ம விக்ரமும் முதல்ல லிஃப்ட் மூலமா டெரஸுக்கு தான் வந்திருக்காங்க. ஒருவேளை அவர் படிக்கட்டு வழியா கீழே இறங்கி போய் நம்ம இனாயாவை கொண்டுட்டு மறுபடியும் படிக்கட்டு வெளியா வந்திருக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஜூனியரை வச்சு செக் பண்ணி பார்த்தா கூட 1/2 மணி நேரம் ஆகுது. ஆனா அவர் ரொம்ப சோர்ந்து போய் இருக்காரு. ஆனா நம்ம சிசிடிவி கேமரால செக் பண்ணி பார்த்ததுல விக்ரமும் எந்தவித சோர்வே இல்லாம தான் இங்க இருந்து கிளம்பி போயிருக்காரு. அதனால அப்படி அவர் பண்ண வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிடுறாருங்க. இதுக்கப்புறம் நைட்டு சரிகாக அவரோட வீட்லயே மீட் பண்ற நேகாவோ நான் இன்னைக்கு இனாயாவோட அபார்ட்மெண்ட்டுக்கு போயிருந்தேன், அங்க உன்னோட டியூஷன் போஸ்டரை பார்த்ததா சொல்றாங்க. அதுக்கு நம்ம சரிகாவும் ஆமா அந்த அபார்ட்மெண்ட்ல ஒரு பையனுக்கு நான் டியூஷன் எடுத்துட்டு இருக்கதா சொல்றாங்க. இதுக்கப்புறம் கோர்ட்ல அடுத்த ஹியரிங்ல நேகாவோ
இன்ஃப்ளூயன்ஸா இருந்த இனாயாவும் நம்ம விக்ரமோட அஃபேரை பத்தி வீடியோவும் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்கள பிளாக்மெயிலும் பண்ணியிருக்காங்க. இந்த காரணத்தினால நம்ம விக்ரமும் இனாயாவை கொண்டிருக்கலாம்னு சொல்றாங்க. அதுக்கு ரவியோ, விக்ரம் அஃபேர் வச்சது உண்மைதான், நம்ம இனாயா அதுக்காக பிளாக்மெயில் பண்ணதும் உண்மைதான், ஆனா அதுக்குன்னு அவரோட ரெப்புடேஷனையும் டிஸ்ட்ராய் பண்ற மாதிரி அவர் நிச்சயமா இந்த கொலையை பண்ணியிருக்க மாட்டாருன்னு சொல்றாருங்க. இதுக்கப்புறம் நேகாவும் இனாயாவும் விக்ரமும் சேர்ந்து இருக்கிற போட்டோஸ் அவங்க அபார்ட்மெண்ட்ல கிடைச்சதா சொல்றாரு. அதுக்கு ரவியோ, அந்த போட்டோஸ் எடுத்த போன் நம்மளுக்கு கிடைக்கலன்னு சொல்றாருங்க. இதுக்கப்புறம் நேகாவோ அபார்ட்மெண்டோட சிசிடிவி கேமரால விக்ரமோட என்ட்ரியும் எக்ஸிட்டும் கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு ரவியோ அன்னைக்கு பிளாக்மெயிலர் விக்ரமுக்கு போன் பண்ணி பணத்தை எடுத்துட்டு அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. விக்ரம் நேரா டெரஸ்ல போய் தான் ½ hour வெயிட் பண்ணியிருக்காரு. ஆனா எந்த அபார்ட்மெண்ட்டுக்கு உள்ளேயும் போலன்னு சொல்றாருங்க. இதுக்கப்புறம் இனாயோட ஃபிளாட்ல கிடைச்ச கிளாஸ் பீஸ்ல கூட நம்ம விக்ரமோட ஃபிங்கர் பிரிண்ட் இருந்ததா நேகா சொல்றாங்க. ஆனா அதுக்கு ரவியோ, நம்ம போட்டோஸ் அங்க கிடைச்ச மாதிரி இந்த கிளாஸும் ஒரு பிளான்டட் எவிடன்ஸ்னு சொல்றாருங்க. இதுக்கப்புறம் ரவியோ இனாயாவை கொன்னது விக்ரம பிளாக்மெயில் பண்ணதும் ஒரே ஆள் தான், அதனால இந்த கேஸை ரீஓபன் பண்ணி மறுபடியும் இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு ஜட்ஜு கிட்ட சொல்றாருங்க. இதுக்கப்புறம் ஏசிபி குமாரோ நேகா கிட்ட, இனாயா பிளாட் வாங்க சமயத்துல அவ ஸ்டேட்மெண்ட்டை செக் பண்ணி பார்த்ததுல அவ அக்கௌண்ட்ல 2 lakhs தான் இருந்திருக்கு. ஆனா இந்த பிளாட்டை அவருக்கு கிஃப்ட் பண்ணது நம்ம விக்ரம் தான். அதுக்கு காரணம் ட்விஸ்டட் பார் கேஸ்னு சொல்றாரு. உடனே நைட்டே நேகாவோ அந்த ட்விஸ்டட் பார் கேஸை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் அக்ஷய் அவர் வீட்டுக்கு வந்துடுறாருங்க. இதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்தே தூங்குறாங்க. 2 பேருக்குள்ள மேட்டரும் நடந்து முடிஞ்சது. காலையில எந்திக்கும் போது பாத்தீங்கன்னா அக்ஷயோ நேகா லேப்டாப்ல இருந்து அவங்களோட கேஸ் டீடைல்ஸை பென்ட்ரைவ் மூலமா காப்பி பண்ணிட்டு இருக்காங்க. இதை நேகா பார்த்த உடனே, இதை காப்பி பண்ணி இங்க அப்பா கிட்ட நீ கொடுத்துட்டா உனக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருவாரு நினைக்கிறியான்னு சொல்லி கேட்கறாங்க. ஆனா அதுக்கு அக்ஷயோ, காப்பி பண்ணிட்டு வர சொன்னதே உங்க அப்பா தான் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. அடுத்த ஈவினிங்ல ரவியோ விக்ரமுக்கு வந்த பிளாக்மெயில் மெசேஜஸ் எல்லாம் வந்த நேரத்துல அந்த போன் எங்க இருக்குன்னு ட்ராக் பண்ணி பார்த்ததுல இனாயா அபார்ட்மெண்ட்ல இருந்து தள்ளி ஆர்கே போறதை தான் காமிக்குது. அதனால பிளாக்மெயிலர் இனாயா கிடையாதுன்னு சொல்றாருங்க. ஆனா நேகாவோ, சம்பவம் நடந்த அன்னைக்கு விக்ரமும் அந்த அபார்ட்மெண்ட்ல தான் இருந்திருக்காரு, அவருக்கு ஒரு மோட்டிவும் இருக்கிறதா சொல்றாங்க. அதுக்கு ரவியோ, விக்ரமுக்கும் இனாயாவுக்கும் எந்த வித கனெக்ஷனுமே இல்லைன்னு சொல்றாரு. ஆனா நேகாவோ 2 பேருக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்கு, அதுக்காக ஒரு எவிடன்ஸையும் சப்மிட் பண்றாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, டிஸ்டன்ற ஹூகா பார்ல 9 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அதுல 4 பேர் இறந்து போயிருக்காங்க. அந்த இன்சிடென்டால ஓனர் மேல நெக்லிஜென்ஸ் அமௌண்டிங் ஆஃப் கேவபிள் ஹோமிசைட்னு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. அந்த ஓனர் வேற யாரும் கிடையாது, விக்ரம் தான். அந்த கேஸ்ல ஒரு விட்னஸாகவும் நம்ம இனாயா இருந்திருக்காங்க. அதனால 2016-17 விக்ரமோட கம்யூனிகேஷன்ஸ், டாக்குமெண்ட்ஸ், மெசேஜஸ் எல்லாத்தையும் நீங்க சப்மிட் பண்றதுக்காக நான் ரெக்வஸ்ட் பண்றதா சொல்றாங்க. இதுக்கு நம்ம ரவியும் ஒத்துக்கிறாருங்க. இதுக்கப்புறம் நேகாவோ ட்விஸ்டட் பார் கேஸ் ஃபைலை செக் பண்ணி பாக்குறாங்க. அதுல ஓனரா விக்ரம் இருந்திருக்காரு, மேனேஜரா ஜெகதீஷ் சிங் இருந்திருக்காரு, சூப்பர்வைசரா நாம்நாத் இருந்திருக்காரு, அதுக்கு ஐ விட்னஸா நம்ம இனாயா இருந்திருக்காங்க. சோ இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆன நம்ம விக்ரமும் இனாயாவோட கேஸ் இவங்களுக்கு தான் வந்திருக்கு. ஏற்கனவே ஃபர்ஸ்ட் கேஸா இவங்களுக்கு ஜெகதீஷ் சிங்கோட கேஸ் வந்துச்சு. அவர் தான் இந்த கேஸ்ல மேனேஜரா இருந்திருக்காரு. அதே மாதிரி ராம்நாத்ன்ற ஒருத்தரோ சூப்பர்வைசரா இந்த கேஸ்ல இருந்திருக்காரு. ஆனா அவங்களுக்கு அடுத்த கேஸே அதுதான். அந்த ராம்நாத்துக்கும் வேற யாரும் இல்லைங்க, படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒருத்தர் தப்பே செய்யாம ஜெயிலுக்கு போயிருப்பாரு. அந்த துக்கம் தாங்க முடியாம அங்கேயே தூக்கு போட்டு இறந்து போயிருப்பார்ல, அவர் தாங்க. ட்விஸ்டட் பார் கேஸ்ல சம்பந்தப்பட்டவங்க எல்லா கேஸும் நம்ம நேகாவுக்கே வந்திருக்கிறதுனால இது கோயின்சிடா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம சரிகா கிட்ட சொல்றாங்க. ஆனா சரிகாவோ, சம்டைம்ஸ் கோயின்சிடன்ட் கூட இந்த கேஸ் வர வாய்ப்பு இருக்கு, அதனால நீ அதை பத்தி திங்க் பண்ணாம கேஸ்ல போக்கஸ் பண்ணுன்னு அவங்க சொல்லிடுறாங்க. இங்க ரவியோட பையன் அலோகோ ரவி கிட்ட ட்விஸ்டட் பார் கேஸுக்கு அப்புறம் நம்ம விக்ரமும் இனாயா கிட்ட அவங்களோட பர்சனல் லைஃப்ல இருந்து 3 தடவை பேசியிருக்காரு. அது மட்டும் இல்ல, விக்ரம் தான் அந்த இனாயாவுக்கு அந்த பிளாட்டை கிஃப்ட் பண்ணிருக்காரு, அதுக்கான சேல் டீடும் இருக்குன்றாங்க. இதனால ரவியோ, இந்த எவிடன்ஸ் நிச்சயமா நம்ம நேகா கிட்ட கிடைக்க கூடாது, அதுக்கு என்ன பண்ணணும்னா அவங்க 2016 இருந்து 2017 வரைக்கும் எல்லா டாக்குமெண்ட்ஸும் கேட்டிருக்காங்களே, அதனால அந்த டைம்ல இருக்கிற மெசேஜஸ், மெமோஸ், டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் மொத்தமா அனுப்பிடுவோம், அதுக்கு நடுவுல சேல் டீடை வச்சிருவோம், அதனால அவங்களால கண்டே பிடிக்க முடியாதுன்னு சொல்றாருங்க. இதுக்கப்புறம் அவ்வளோ டாக்குமெண்ட்ஸும் பாக்ஸா நம்ம நேகா கிட்ட வந்து சேருது. நேகாவும் அந்த டைம்ல ஒருத்தர் மீட் பண்றதுனால நம்ம ஜூனியரை அதில் செக் பண்ணி பார்க்க சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் நேகாவோ அந்த ராம்நாத் கேஸ்ல அட்வொகேட்டா இருந்த நம்ம ஷாமை பார்க்க போறாங்க. அப்ப ஷாம் கிட்ட ஒரு கிளைண்ட் வந்திருக்காருங்க. அந்த கிளைண்ட் கிட்ட அந்த ஷாமும், இது கம்பெனியோட ஃபால்ட்டா தான் இருக்கு, ஆனா அந்த கம்பெனிக்கு எதிராக நீங்க கேஸ் நடத்தினீங்க, பல வருஷத்துக்கு இந்த கேஸை இழுத்தடிச்சிருவாங்க, இதனால உங்களுக்கு நிறைய பணம் செலவாகும்னு சொல்றாங்க. அதனால அந்த கிளைண்ட் கிளம்பி போயிடுறாங்க. அப்ப சாம் சாரும் நேகா கிட்ட, ராம்நாத் ஒரு நல்ல பையன், ஆனா அந்த பெரிய மனுஷங்க எல்லாம் சேர்ந்து அவனை பலிகடா ஆக்கிட்டாங்க, அது மட்டும் இல்ல அந்த கேஸ்ல உங்க அப்பா தான் வாதாடினாரு, அவரும் விட்னஸையே வாங்கிட்டதா சொன்னாங்கன்னு சொல்றாரு.
அது மட்டும் இல்ல, அதே பார்ல தான் இறந்து போன ராம்நாத்தோட அக்கா புருஷனும் ஒர்க் பண்ணதாகவும் சொல்றாருங்க. இதுக்கப்புறம் நேகாவோ அவங்க அமைச்ச டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வீட்டுக்கு கொண்டு வந்து ஜூனியர் மூலமா சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல அவங்க அண்ணன் அலுக்கோ அங்க வந்து உனக்கு உருண்டை குழம்பு பிடிக்கும்ன்றதுனால அம்மா கொடுத்து விட்டதா சொல்லி நம்ம நேகா கிட்ட கொடுக்குறாங்க. நேகாவும் அந்த டிஃபன் பாக்ஸ்ல இருந்து பிளேட்ல வச்சிட்டு இருக்க சமயத்துல நம்ம ஆளுக்கோ இவங்க ஈஸியா அந்த விக்ரமும் இனாயக் கொடுத்த சேல் டீட்டை எடுக்கிறதுக்காகவே ஈஸியா மேல எடுத்து வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஆளுக்கோ அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நேகா கிட்ட உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, ஏன்னா அப்பாவை எதிர்த்து தைரியமா நிக்கிற, ஆனா எனக்கு கூட அந்த தைரியம் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாருங்க. ஆளுக்கும் அந்த சேல்டீட ஈஸியா மேல வச்சுட்டு போனதுனால ஜூனியரோ அதை கண்டுபிடிச்சிடறாருங்க. இதை சொன்ன உடனே அவங்க அண்ணன் தான் ஈஸியா மேல எடுத்து வச்சுட்டு போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நேகா கண்டுபிடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் சரிக்காவோ அவங்களோட வீட்லயே மீட் பண்ற நேகாவோ விக்ரம் இனாயாவுக்கு கிஃப்டா கொடுத்த அந்த அபார்ட்மெண்டோட டாக்குமெண்ட் கிடைச்சதா சொல்றாங்க. ஆனா விக்ரம் உண்மையா இனாயாவை கொல்லல, நீதான் கொண்டிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சரிகா கிட்டே சொல்றாங்க. நேகா இதை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஷாம் கிட்ட விசாரிக்கும் போது ராம்நாத்தோட அக்கா புருஷனும் அதே பார்ல தான் ஒர்க் பண்ணதா சொன்னார்ல, அவர் வேற யாரும் இல்லைங்க, நம்ம சரிகாவோட ஹஸ்பண்ட் லக்ஷ்மண் தான். அந்த விபத்துல தான் அவர் காலை இழந்திருக்காரு. ஸோ இறந்து போன ராம்நாத்தோட அக்கா தான் சரிகா. சரிகா அந்த நேரத்துல பிரெக்னெண்டா இருந்தும் அவங்க தம்பி ராம்நாத்தை காப்பாத்துறதுக்கு கோர்ட்ல எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா பணத்துக்கு முன்னாடி அவங்களால எதுவுமே பண்ண முடியல. ஜெகதீஷோட பார் டிராயர்ல கோக்கைனை வச்சு மாட்டி விட்டதும் நம்ம சரிகா தான். அதை அவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, இன்ஸ்பெக்டர் ராத்தி கிட்ட அஃபேர் வச்சிருந்திருக்காங்க. அவர் மூலமாவே கொக்கைனை நம்ம ஜெகதீஷோட பார் டிராயர்ல வச்சிருக்காருங்க. இதுக்கப்புறம் பிரேமத்தோட கேஸ்ல அவருக்கு எகென்ஸ்டா வீடியோ கொடுத்ததும் நம்ம சரிக்காதாங்க. அந்த வீடியோவை நேகாவுக்கு அனுப்பிச்ச ராகவ் கிட்ட விசாரிக்கும் போது அவர் இந்த உண்மையா ஒத்துக்கிறாருங்க. அப்ப நேகா அந்த கேஸ் ஃபைல்ஸை படிச்சு பார்க்கும் போது தான் சரிகா ஏன் இப்படி எல்லாம் பண்ணாங்கன்னு தெரிய வருதுங்க. பிளாஷ்பேக்ல பாத்தீங்கன்னா ட்விஸ்டட் பார்ல ராம்நாத்தும் நம்ம லக்ஷ்மணும் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்ப அங்க இருந்த மேனேஜர் ஜெகதீஷ் சிங் கிட்ட ஃபயர் எக்ஸிட்டை பிளாக் பண்ற மாதிரி நம்ம டேபிள்ஸ் போடக்கூடாதுன்னு ராம்நாத் நிறைய தடவை சொல்லியிருக்காரு. ஆனா அவரோ நான் சொல்றதை மட்டும் செய்யு ஃபாலோ பண்ணிருக்காரு. திடீர்னு அந்த பார்ல ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குது. நம்ம ராம்நாத்தும் லக்ஷ்மணும் சேர்ந்து நிறைய பேரை காப்பாத்துறாங்க. அப்பதான் ஒரு கிளாஸ் ரூம்குள்ள 4-5 பேர் மாட்டிக்கிறாங்க. இதனால ராம்நாத்தோ ஒரு சேர் எடுத்து அந்த கிளாஸை உடைச்சு உள்ள இருக்கிற இனாயாவும் இன்னும் 2-3 பேரை காப்பாத்துறாங்க. ஆனா அந்த சமயத்துல எரிஞ்சுக்கிட்டு இருக்க பில்டிங்கோ இடிஞ்சு அதுல ஒரு பில்லர் நேரா நம்ம லக்ஷ்மணோட காலில் விழுந்ததுனாலதான் அவர் காலை இழந்துடுறாருங்க. ஆனா கோர்ட்ல ஜெகதீஷ் தப்பிக்கிறதுக்காக பழிய தூக்கி ராம்நாத் மேல போட்டுறாருங்க. அவராலையும் நிரபராதியும் ப்ரூவ் பண்ண முடியாதனால ஜெயிலுக்கு போயிடுறாரு. அங்க தூக்கு போட்டு இறந்திருக்காரு. ஸோ சரிக்காவோ எப்படி அவங்க தம்பிய ஜெகதீஷும் விக்ரமும் ஃப்ரேம் பண்ணி மாட்டி விட்டாங்களோ அதே மாதிரி இவங்களும் பல வருஷமா அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்க வீக்னஸை கண்டுபிடிச்சு இப்ப ஃப்ரேம் பண்ணி இந்த கேஸ்ல மாட்டி விட்டதா சொல்றாங்க. ரவியோட பார்ட்டியில நம்ம விக்ரம் கலந்துக்கும் போது அவர் யூஸ் பண்ண கிளாஸை திருட்டுத்தனமா ஒரு பேரர் எடுத்துட்டு போனார்ல, அதை பண்ண வச்சது நம்ம சரிக்காதான். இதுக்கப்புறம் பிரமோந்துக்கு அகெயின்ஸ்டா இருக்கிற வீடியோவை ஒரு சோர்ஸ் மூலமா அரேஞ்ச் பண்ணதும் நம்ம சரிக்காதான். இதுக்கப்புறம் விக்ரமும் இனாயாவும் சேர்ந்து இருக்கிற மாதிரி போட்டோஸ் எடுத்ததும் நம்ம சரிக்காதான். அப்ப நேகாவோ இனாயாவை எதுக்கு கொண்டேன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு சரிக்காவோ ராம்நாத்தோட கேஸ்ல இருந்த எல்லா விட்னஸையும் விக்ரம் காசு கொடுத்து வாங்கிட்டான். ஆனால் இனாயாவை நம்ம ராம்நாத் காப்பாத்தினதுனால அவனுக்காக சாட்சி சொல்றதா இனாயா எங்ககிட்ட சொல்லியிருந்தாங்க. ஆனா கோர்ட்ல ஜெகதீஷோ ராம்நாத் கிட்ட ஃபயர் எக்ஸிட்க்கு முன்னாடி டேபிள்ஸை போடாதன்னு எவ்வளவு சொல்லியும் ஜெகதீஷ் போனதுக்கு அப்புறம் கூட ஃபயர் எக்ஸிட்க்கு முன்னாடி இருக்க டேபிள்ஸை நம்ம ராம்நாத் ரிமூவ் பண்ணவே இல்லைன்னு பொய் சாட்சி சொல்லிட்டா. இதனாலதான் என் தம்பி ஜெயிலுக்கு போய் இறந்து போயிட்டதா சொல்றாங்க. ஆனா இனாயாவோ பொய் சாட்சி சொல்லி தம்பியை கொண்டது மட்டும் இல்லாம அதுக்காக விக்ரம் கிட்ட இருந்து கிஃப்டா ஒரு அபார்ட்மெண்ட்டே வாங்கிட்டா. இந்த காரணத்தால தான் நானே இனாயாவை கொன்னதா சொல்றாங்க. அப்ப நேகாவும் சரிகா கிட்ட இனாயாவும் விக்ரமும் சேர்ந்து இருக்கிற போட்டோஸை எடுத்ததும் நீதான், அதை இனாயாவோட அபார்ட்மெண்ட்ல எவிடன்ஸா பிளான் பண்ணதும் நீதான். அதுக்கப்புறம் நம்ம விக்ரமுக்கு மெசேஜ் அனுப்பி அவரை இனாயாவோட அபார்ட்மெண்ட் டெரஸ்க்கு வர வச்சதும் நீதான். ஏன்னா ஏற்கனவே அந்த அபார்ட்மெண்ட்ல ஒரு பையனுக்கு நீ டியூஷன் எடுத்துட்டு இருக்க, ஆனா அங்க வந்துட்டு போறத யாரும் கவனிச்சிருக்க மாட்டாங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்த நீயோ 13வது ஃப்ளோர்ல இருக்க அந்த பையனுக்கு முதல்ல டியூஷன் எடுத்திருக்க. அதுக்கப்புறம் ஃபயர் எக்ஸிட் போனோமா நேரா 8வது ஃப்ளோர்ல இருக்கிற நம்ம இனாயாவோட வீட்டுக்கு வந்திருக்க, அங்க அவளை போட்டு தள்ளியிருக்க. ஆனா அந்த அபார்ட்மெண்ட்ல சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகாதனால உன்னை சம்பந்தப்பட்ட எந்த ஃபுட்டேஜும் இல்ல. ஆனா நீ என்ட்ரி ஆகிறதும் எக்ஸிட் ஆகிற ஃபுட்டேஜ் மட்டும் இருக்குன்றாங்க. அது மட்டும் இல்ல, நீ கொலை பண்ணிருப்பன்றதுக்கான மோட்டிவும் எனக்கு தெரியும்னு சொல்றாங்க. அப்ப நான் தான் கொலை பண்ணேன்னு எப்படி நீ ப்ரூவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சரியா கேக்குறாங்க. ஆனா நேகாவோ இது வரைக்கும் அவங்க பேசினது எல்லாத்தையுமே போன்ல ஆடியோ ரெக்கார்டிங் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ஆடியோவையும் நம்ம சரிகா கிட்ட போட்டு காமிக்கிறாங்க.
அப்ப நேகாவோ எங்க அப்பாவை பழி வாங்குறதுக்காக தானே என்ன யூஸ் பண்ணேன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு சரிகாவோ முதல்ல என்னோட பிளான் அது கிடையாது. ஃபர்ஸ்ட் நீ ப்ராசிக்யூஷன்ல ஜாயின் பண்ணியிருக்கிறத கேள்விப்பட்ட உடனே அன்னைக்கு வாண்டடாவே தான் உன் கார் குறுக்க வந்தேன். அதுக்கப்புறம் உன் கூட பேசி அந்த கேஸ்லயும் ஹெல்ப் பண்ணேன். ஆனா எப்ப செகண்ட் கேஸ்க்கு ஹெல்ப் பண்றதுக்கு என்ன கூப்பிட்டியோ அப்பவே ஒன்ன வச்சு உங்க அப்பாவை பழி வாங்கணும்னு நான் முடிவு பண்ணதா சொல்றாங்க. அப்ப நேகாவோ எனக்கு ஒரே ஒரு டவுட் தான் இருக்கு. எப்படி இந்த எல்லா கேஸையும் என்கிட்ட உன்னால அனுப்ப முடிஞ்சிச்சு? ஒருவேளை இன்ஸ்பெக்டர் ராத்தி கிட்ட அஃபேர் வச்சுக்கிட்ட மாதிரி ஹெட் ப்ராசிக்யூட்டர் ஹராவத்துக்கிட்டையும் அஃபேர் வச்சுக்கிட்டியான்னு சொல்லி கேட்குறாங்க. என்கிட்ட அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பணம் இல்லை, அதனால என்னோட உடம்பை யூஸ் பண்ணி தான் இந்த காரியத்தை சாதிச்சேன்னு உண்மையை ஒத்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் சரிக்காவோ உன்னை யூஸ் பண்ணது தப்பு தான், ஆனா உன் மேல எனக்கு எந்த வெறுப்பும் கிடையாது, உனக்கு இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை பண்ணிக்கோன்னு சொல்றாங்க. அப்ப நேகாவும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் அவங்க அப்பாவை மீட் பண்ற நேகாவோ டிஸ்டர் பார்க் கேஸ்ல தப்பு பண்ணது விக்ரம்னு தெரிஞ்சோ ஏன் அவரை காப்பாத்துறீங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. அதுக்கு நம்ம ரவியும் எனக்கு ஜஸ்டிஸை ப்ரூவ் பண்றது அவசியம் கிடையாது, நான் கேஸை வின் பண்றதுக்கு தான் பேமெண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்ல, கோர்ட்டுக்கும் ஜஸ்டிஸை சர்வ் பண்றது இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஒரு குற்றத்தை நம்ம நிரூபிச்சா அவர் குற்றவாளி, அதை நிரூபிக்க முடியலன்னா அது நிரபராதி தான் சொல்றாருங்க. அடுத்த ஏரியில நேகாவோ ஏற்கனவே நம்ம விக்ரமும் இனாயாவை தெரியாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனா டிஸ்டர் பார் கேஸ்க்கு அப்புறம் நம்ம இனாயாவோட கால் ரெக்கார்ட்ஸை செக் பண்ணி பார்த்தா இனாயாவோ 2-3 தடவை நம்ம விக்ரம் கிட்ட பேசியிருக்கிறது நம்மளுக்கு தெரிய வருதுங்க. இதுக்கப்புறம் இனாயாவோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணி பார்த்தா அந்த அக்கௌண்ட்ல வெறும் 2 lakhs மட்டும்தான் இருக்கு. ஆனா டிஸ்டர் பார் கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க 4 கோடிக்கான அபார்ட்மெண்ட் வாங்கியிருக்காங்க. அது எப்படி பாசிபிள்? அதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, டிஸ்டர் பார்க் கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 வாரம் கழிச்சு நம்ம விக்ரம் தான் இனாயாவுக்கு அந்த அபார்ட்மெண்ட்டை கிஃப்டா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான டாக்குமெண்ட்டை நம்ம ஜட்ஜு கிட்ட அவங்க காமிச்சிடுறாங்க. இது மூலமா நம்ம விக்ரமுக்கு இனாயாவை ஏற்கனவே தெரியும்னு அவங்க ப்ரூவ் பண்ணிடுறாங்க. இதை கேட்குற ஜட்ஜோ எவிடன்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது விக்ரம் தான் இனாயாவை கொண்டிருக்கான்னு ப்ரூவ் ஆயிருக்கு. அதனால விக்ரமுக்கு லைஃப் டைம் ஜெயிலுன்னு அவர் தீர்ப்பு கொடுக்குறாருங்க. அது மட்டும் இல்ல, டிஸ்டர் பார்க் கேஸை ரீஓபன் பண்ணி ரீஇன்வெஸ்டிகேட்டும் பண்ண சொல்றாரு. இதுக்கப்புறம் கோர்ட்டை விட்டு வெளியே வர நேகாவை மீட் பண்ற அவங்க அப்பாவோ நீ 10வது கேஸையும் ஜெயிச்சிட்டதுனால இனிமேல நீ என்னோட ஃபர்ம்ல ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்றாரு. ஆனா நேகாவோ இந்த கேஸ்க்கு அப்புறம் நான் எங்க போறதுன்னு என்னால இப்ப டிசைட் பண்ண முடியலன்னு சொல்றாங்க. உடனே ரவியோ நீ எங்க போனாலும் எனக்கு சந்தோஷம் தான் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாருங்க. இதுக்கப்புறம் சரிகாவோ நேகாவை மீட் நீ எதுக்காக என்ன காப்பாத்துறேன்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு நேகாவோ எங்க அப்பா செஞ்ச தப்புக்காக நான் வருத்தப்படுறேன், அதே மாதிரி நீ செஞ்ச தப்புக்காக உன் பொண்ணு வருத்தப்படக்கூடாது, அதனாலதான் உன்னை காப்பாத்துனதா அவங்க சொல்றாங்க. அப்ப சரிகாவோ நீ உங்க அப்பா மாதிரி நினைச்சேன், ஆனா நீ ஜஸ்டிஸ்க்காக போராடி இருக்க, என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இதுக்கப்புறம் நேகாவோ அவங்க அப்பாவோட ஃபர்ம்ல ஜாயின் பண்றாங்க. அப்ப ஏற்கனவே ஷாம் கிட்ட ஒரு லேடி கிளைண்ட் வந்திருப்பாங்க. அப்ப ஷாம் கூட அவங்க கிட்ட நீங்க கம்பெனி மேல தான் மிஸ்டேக் இருக்கு, ஆனா அவங்களை எதிர்த்து நீங்க கேஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய பணம் செலவு பண்ண வேண்டியது வரும், நிறைய வருஷம் ஆகும்னு சொல்லியிருப்பார்ல. அந்த லேடி கிளைண்டோட கேஸை நம்ம நேகா எடுக்கிறாங்க. அப்ப நீங்க ஏழைகளோட கேஸ் எல்லாம் எடுப்பீங்களான்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு நேகாவோ ஏழையா இருந்தாலும் சரி பணக்காரனாக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் நியாயம் ஒண்ணுதான், அதனால நியாயத்துக்காக நான் போராடுவேன்னு சொல்றதோட இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இதே மாதிரி வேற ஒரு படத்துல நெக்ஸ்ட் மீட் பண்றேன்.